ஹலோ எவ்ரிவன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி உங்களுக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி கிறிஸ்பியாக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ போல் சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம பீல் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ண போகிறோம். இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுல் வச்சுக்கோங்க, ஒரு அகலமான பவுல். அதில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பவுல் பாதி ஃபில் ஆகிற அளவுக்கு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து சில் வாட்டர் இருந்தால் நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணியாக எடுத்துக்கோங்க. இதுக்கு தண்ணி சில்லுன்னு இருக்கணும். இப்போது நம்மளோட இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணிக்கலாம். லைக் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவையும் கட் பண்ணிக்கலாம். முதல்ல பீல் பண்ணியிருக்கேன். ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்துட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்சம் பொட்டேட்டோ மாதிரி சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஃப்ரைஸ்க்கு ரெடி பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணோடனே கருத்துரும், சீக்கிரமாக கருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதை வந்து டக்குன்னு நம்மளோட ஐஸ் வாட்டரில் சேர்த்துருங்க. இதே மாதிரி மித்ததும் கட் பண்ணிடலாம். நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே இந்த ஐஸ் கோல்டு வாட்டரில் நான் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம இன்றைக்கி டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். அதில் முதல் தடவை இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா வந்துட்டு சூடாகணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஐஸ் கோல்ட் வாட்டரில் இருக்க இந்த ஃப்ரைஸ் எடுத்து போட்டு டக்குன்னு பொரிக்க போகிறோம். எக்ஸஸ் வாட்டர்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஆயில்குள்ளே போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் போல் குக் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக வேகும். ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணோனாலே நல்லா வெந்துடும். வெளியே வந்து கொஞ்சம் கிறிஸ்பாகிடும். லைட்டாக நமக்கு அந்த ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் கோல்டன் ஷேட் மாதிரி மாறும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ போடாதுங்க. டிஷ்யூ போட்டிங்கன்னா கிறிஸ்பினஸ் இல்லாமல் போயிடும். இந்த பிளேட்டில் இதே மாதிரி மித்ததும் செஞ்சாச்சு. இது வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணதோட அவுட்கம். இதை வந்து சூடாக இப்படியே சாப்பிட்டா கூட கிறிஸ்பியாக தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒன்று உள்ளே வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இது கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இருக்க இந்த ஃப்ரைஸை நீங்கள் ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். 1 வீக் வரைக்கும் வச்சு அப்பப்போ ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஃப்ரைங் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ வேணுங்கிற அளவு எடுத்து மட்டும் பொரிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து செகண்ட் ஃப்ரைங் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த செகண்ட் ஃப்ரைங் வந்துட்டு நல்லா கிறிஸ்பாக வரதுக்காக செய்கிறது. இப்போது அதே மாதிரி ஆயிலை சூட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து இந்த தடவை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். இதில் வந்து ஒரு கையளவு, அதாவது ஒரு சர்விங் அளவாக எடுத்துட்டு இந்த ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு அரை நிமிஷம் போல் 30லேருந்து 40 செகண்ட் வரைக்கும் ஃப்ரை பண்ணிங்கனாலே போதும். நல்லா வெளியில் அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பாக வந்துடும். சக்கரவள்ளி கிழங்குல வந்துட்டு சுகர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அது வந்து நல்லா கேரமலைஸ் ஆகி நல்லா கோல்டன் கலர் வரும். இதை வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க, சட்டுன்னு கருகிடும் சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால. அதனால் டக்குன்னு 30 to 40 செகண்ட்ஸில் எடுத்துகிட்டு ஒரு வைடான பவுலில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் நம்ம உப்பு மசாலாலாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இதே மாதிரி மித்ததும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி ரெடியாக இருக்குது. பார்த்தனாலே தெரியும் நல்லா ஸ்டிஃபாக கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதில் லைட்டாக வார்மாக இருக்கணும், கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு மேலே கோட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க. இப்போ இது இப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை மசாலா ஆட் பண்ணலாம். நான் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பெப்பர் பவுடர், ஆரிகானோ, மிக்ஸ்ட் ஹர்ப்ஸு, இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த மாதிரி எந்த ஹர்ப்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் எது வேணால் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். நான் வந்து சிம்பிளாக சால்ட் அண்ட் ரெட் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு இதை நீங்கள் வெளில வச்சா கூட கிறிஸ்பினஸ் குறையாது. இதை வந்து நீங்கள் கெச்சப் அண்ட் மேயோ கூட சர்வ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது சீஸ் டிப் அந்த மாதிரி செஞ்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம், இல்லை டிப்பே இல்லாமலும் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி சண்டே அண்ட் வென்ஸ்டே வீடியோ போடுவேன். மறக்காமல் வீடியோஸ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய மித்த வீடியோஸ்க்கான லிங்க் சைடில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.